ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபெராட் கிச்சன். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பன்னீர் டிக்கா தான் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். இது வந்து 250 கிராம் பன்னீர் 1/4 கிலோ. இது வந்து குடமிளகா 2 எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு தயிர் நல்லா கெட்டியாக இருக்கணும், புளிச்ச தயிராக இருக்கக்கூடாது, சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் சால்ட்டு, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, இத்தினூண்டு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இத்தினூண்டு ஒரு இஞ்சி, ஒரு பச்சை மிளகா, 5 பல்லு பூண்டு, ஒரு வெங்காயம், ஒரு லெமனு. இது தேவையான ஸ்டிக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அவ்வளோதான் நமக்கு இது தேவையானது. இப்போ இது ஒன்று நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இங்கே பண்ணோம் நம்ம இதெல்லாம் எடுத்து வச்சுருந்தீங்களா, இது எல்லாத்தையும் இந்த மாதிரி தட்டையாக கட் பண்ணிட்டோம். வெங்காயம் அதே மாதிரி குடமிளகாவும் தட்டையாக கட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சி, பூண்டு, இது வந்து பச்சை மிளகாய், இது மட்டும் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணிட்டு வந்து இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் குறன்னு தான் இருக்கணும், ரொம்ப பேஸ்ட்டாக இருக்கக்கூடாது. இதே நல்லா கீப்பாக கட் பண்ணி கொண்டு வந்துட்டோம் நம்ம பன்னீரையும். ஆனால் இப்போ நம்ம எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு கப்பு இந்த தயிரை போட்டுடலாம். தயிர் போட்டு இப்போ இந்த மசாலா ஐட்டம் வச்சுருக்கோம் இல்லையா, இது இதோடு சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சோம் இல்லையா, பச்சை மிளகா, அதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ தயிர் மசாலாலாம் எடுத்து வச்சோம் இல்லையா, அதெல்லாம் இப்போ நம்மளாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா பன்னீர் இதோடு சேர்த்துடலாம். பன்னீர் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம ஆனியனும் நம்ம வந்து குடமிளகா சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு நம்ம அந்த குச்சியில் குத்தி நம்ம எப்படி பண்ணுறதுன்னு அடுத்தது பார்த்துடலாம். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊறுற வரைக்கும் நம்ம வச்சிடலாம். அவ்வளோதான், இதோட சேர்த்துடலாம். கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம். இந்த ஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும், வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம டேரெக்டாக தோசை கல்லே வச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ இது மாதிரி நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ ஒன்று ஒன்றா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெங்காயம், ஃபஸ்ட்டு ஒரு வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு குடமிளகா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பன்னீர், திருப்பி வெங்காயம். பாருங்கள், ஒரு வெங்காயம், ஒரு குடமிளகா, ஒரு பன்னீர், அது மாதிரி 4 வரணும் பண்ணிட்டோம். இப்போ நம்ம தோசைக்கல்ல வந்து எண்ணெய் ஆயில் போட்டு வச்சுருக்கோம். நம்ம அவ்வளோதான், இதை அப்படியே வச்சிடலாம். வச்சு நம்ம திருப்பி விட்டு எடுக்க வேண்டியதான். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு வேலை. எல்லாத்தையும் நம்ம குத்தி இந்த மாதிரி ஸ்டிக்கில் வச்சு இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், அப்படியே சாப்பிட்டு கொண்டிதான். எவ்வளோ சூப்பராக இருங்க பன்னீர் டிக்கா. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, டாட்டா, பாய்.